ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். என்னன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நான் கல்யாணத்துக்கு வந்து பாத்திரம் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் பாத்திரம் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. எதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நான் பாத்திரம் எடுத்து வைக்கிறேன்னா, கிராமத்தில் வந்துட்டு மொய் வைப்பாங்கள்ல கல்யாணத்துக்கு, அதே மாதிரியே கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்துட்டு இப்போ நான் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னா எனக்கு முன்னாடி செட்டு உள்ள அக்காவை கல்யாணம் ஆனதுன்னா நான் பாத்திரம் எடுத்து வைப்பேன். சில்வரோ பித்தளையோ நம்மளால முடிஞ்ச பாத்திரத்தை எடுத்து வைப்போம். அவங்க என் கல்யாணத்துக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து என் கல்யாணத்துக்கு எடுத்து வைப்பாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்க மாதிரி இருக்கும் கிராமத்தில். எனக்கு வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா வந்து எனக்கு எடுத்து வச்சிருக்கு. என் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு பித்தளை தவளை எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு கல்யாணத்துக்கு இப்போ நான் எடுத்து வைக்கிறதுக்காக தான் இப்போ கடைக்கு போயிட்டு நம்ம பித்தளை தவளை எடுத்துக்கிட்டு இப்போ பரிசத்துக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் ஊரில் தான் கல்யாணம். பரிசத்துக்கு தான் போய் நான் இன்னைக்கே வந்துட்டு பாத்திரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போயிட்டு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு போகலாம். அக்கா வந்து கம்மியாக தான் வயசுல பார்த்தோம்னா அக்கா நீங்கள் இது வராது மெயின் அவ்வளோதான் வரும். இன்னைக்கு கண்டர் வைப்பா அக்கா போட தெரியாதா? ஏசு வைக்கிறதுமா கண்டர் வைக்கிற ரீதிமா தர்றமா ஏன் அப்புறம் பரவாயில்ல கொடுங்க. கருப்பு பணம் தான் இடம் கிடையாது. 1850 ரூபா குடிச்சிருக்கோம். இடம் பார்த்தது எவ்வளோ? கொஞ்சம் பெருசாக அதே வீட்டு தான் அது இருக்கு. மன்னார்குடியிலேருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு தான் பரிசத்துக்கு போகிறோம். அக்காவும் வந்திருக்கு, அக்காவுக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க, அக்காவும் வந்திருக்கு. இப்போ போயிட்டு நாங்கள் பணம் போட்டுட்டு பாத்திரம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வர போகிறோம். நாங்க பணம் போடுறது இல்லையா? பத்திரமா இருமா புது செருப்பு ஆனந்து ஏ பையன் போட்டான். செப்பல் வாங்கி போட்டுக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் போட்டுக்கோ. எனக்கும் அப்படிதான் இருக்குவா. இட்லி பொங்கல் தான். வடை தான் வேணுமா? பிரியா உனக்காக ஒரு வடை வந்ததையும் வடை வாசம் வந்து ஒண்ணுமா தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து மச்சான் குரு நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். போயிட்டு பாத்திரம் வச்சுட்டு அம்மா ஊரில் எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு, அது ஒரு இதுதான். அம்மா ஊர் தேவைக்கு வந்தால் எல்லோரும் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, பேசிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்குலாம் போக மாட்டேன். அதான் இங்கே எல்லாம் இது பண்ணிவிட்டு பணம் போட்டு பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டோம்.